அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மெக்கானிக்கல் கல்வியியல் ஊடகத்தின் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த டாபிக் பார்த்துருக்கோம், அதில் பாயிண்ட் லோடுக்கு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கேன்டிலிவர் பீமில் யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 4 வகையான லோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாயிண்ட் லோடு. அதே கேன்டிலிவர் பீமில் கொடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். அதே பாயிண்ட் லோட சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 2 பக்கம் சப்போர்ட் வச்சு நடுவில் லோடு கொடுத்துருப்பாங்க. இதுவும் கேன்டிலிவர் பீம் தான். கேன்டிலிவர் பீமில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுனால் இந்த மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே லோடு ஆக்ட் ஆகும். இதே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு தான், ஆனால் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இங்கே இருக்குது. இப்போ இந்த பீமை மட்டும் நம்ம பார்த்துக்குறோம். ஒரு பீம்லேயும் என்னென்ன லோடு இருக்கோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போடணும். எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் மாறும். அதனால் இந்த என்ன டைப் ஆஃப் பீம் வந்திருக்கு, என்ன டைப் ஆஃப் லோடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம நேரடியாக கணக்கு போயிடலாம். இப்போது கேன்டிலிவர் ஆஃப் 4 மீட்டர் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேரிஸ் ஏ பாயிண்ட் லோடு. 4 மீட்டர் லென்த்தில் இருக்கிற கேன்டிலிவர் பீம் பாயிண்ட் லோடு கேரி பண்ணுது. அதில் 40 கிலோநியூட்டன், 30 கிலோநியூட்டன் அண்டு 20 கிலோநியூட்டன், அது மாதிரி 3 பாயிண்ட் லோடு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் நம்ம தான் வரையணும், பரீட்சையில் கொடுக்க மாட்டாங்க. இங்கே கொடுத்துருக்கிற கேள்வியை படிச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ராயிங் வரையணும். சரிங்களா? இப்போது 3 பாயிண்ட் லோடு 40, 30, 20 கொடுத்துருக்காங்க. அட்டிய டிஸ்டன்ஸ் அட்டுன்னு கொடுத்து 2 மீட்டர், 3 மீட்டர் அண்டு 4 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னா இங்கே 40 முதல்ல இருக்கா, அப்போ இங்கே முதல்ல உள்ள நம்பரை எடுத்துக்கணும். அதுதான் தூரம், இதுக்கு அவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டாவது 30 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்கு 3 மீட்டர் தூரத்தில் இருக்குது. மூணாவது 20 கிலோமீட்டர் இருக்குது, அது 4 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்படிங்கிறது தான் ரெஸ்பெக்டிவ்லிங்கிறது அர்த்தம். ஃப்ரம் ஃபிக்ஸ்டு எண்டு, ஃபிக்ஸ்டு எண்டுலேருந்து எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இங்கே 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர் கொடுத்துருவாங்களே, ஃபிக்ஸ்டு எண்டுலேருந்து எடுத்துக்கணும். அப்புறம் என்னென்னு கொடுக்குறாங்க, இன் அடிஷன் டு தெம் இட் கேரிஸ் அன் யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 10 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஓவர் தி என்டையர் லென்த்து. என்டையர் லென்த்துனா ஃபுல் லென்த்துன்னு அர்த்தம். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிற வரைக்கும் இருக்குது, அதுதான் என்டையர் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அந்த என்டையர் லென்த்லையும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு ட்ரா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த டயக்ராமை நம்ம கிளியராக வரையணும். வரைஞ்சால் மட்டும்தான் கணக்கு கரெக்டாக வரும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி பீம் கணக்கெலாம் வரும்போது உங்களுடைய பேப்பர் ஆன்சர் ஷீட்டில் டாப்லேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல மேலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த ட்ராயிங் வரைய முடியும். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ட்ராயிங் வரையணும். அதனால் மேலேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் லைன்ஸ் கோடு இழுத்து விட்டுக்கணும். இப்படி இதிலேருந்து கோடு இழுக்கணும். இப்படி இழுத்து விட்டால் தான் நீங்கள் வரைய முடியும். இப்போ இந்த ட்ராயிங் எப்படி வரையுது இன்னொரு தடவை கிளியராக பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு பீம் தான் கேன்டிலிவர் பீம். நீங்கள் கணக்கில் கேன்டிலிவர்னு கொடுத்துட்டாலே இந்த மாதிரி நீங்கள் வரைய ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பாயிண்ட் லோடு எங்கெங்கே இருக்குதுன்னு லொக்கேட் பண்ணணும். பாயிண்ட் லோடு வந்து 40 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 40க்கு இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், 2 மீட்டர் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு எண்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிக்ஸ்டு எண்டுங்கிறது இதுதான். இதுலேருந்து 2 மீட்டரில் 40 கிலோமீட்டர் லோடு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர், இங்கே 40 கிலோமீட்டர் லோடு இருக்குது. இங்கே வரைஞ்சிட்டோம். சரிங்களா? அதேமாதிரி அடுத்து ரெண்டாவது 30 கிலோமீட்டர் இருக்குது. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 3 மீட்டரில் இருக்குது. அப்போ இங்கே 30 கிலோமீட்டர் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு எண்டு, இந்த எண்டுலேருந்து 3 மீட்ரு. அப்போ இது 2, இது 1 கூட்டினீங்கன்னா 3 ஆகிடுச்சா? அப்போ 30 கிலோமீட்டர் 3 மீட்டரில் இருக்குது. சரிங்களா? அதுமாரி போட்டாச்சு. அடுத்தது மூணாவது 20 கிலோமீட்டர் 4 மீட்டரில் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 20 கிலோமீட்டர் இந்த இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் 3. அப்போ இன்னும் ஒரு மீட்டர் கூட்டினீங்கன்னா 4 ஆகிடும். ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு எண்டு 4 மீட்ரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் வந்துடும் இதில். அடுத்தது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இந்த மாதிரி ஒரு லோடு கொடுத்துருந்தாங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு அர்த்தம் இதுக்கு. இது 10 கிலோமீட்டர் பர் மீட்டரில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கணக்கு வரும்போது நம்ம எப்படி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையலாம்ங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பீமை வரைஞ்சிட்டோம். அடுத்த ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதில் ஷியர் ஃபோர்ஸ் அதாவது பாயிண்ட் லோடுனா எல்லா லோடையும் கூட்டிக்கணும். இப்போ இதே கேன்டிலிவர் பீமில் பாயிண்ட் லோடு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எல்லா ஷியர் ஃபோர்ஸையும் கூட்டிக்கணும். வெர்டிகல் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா வந்துடும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதை கூட்டிக்கணும். அது இல்லாமல் யூடிஎலும் வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி, எஃப்பி. இந்த இடத்துல பியில் பார்க்குறோம். பியில் பார்க்கும்போது ஃபோர்ஸ் என்ன இருக்காங்க, 20 கிலோநியூட்டன் இருக்குது. அதை எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன்.
மேலேருந்து இங்கே வந்துச்சுன்னா கேண்டிலிவர் பீமில் ப்ளஸ்ஸு தான், மைனஸ் கிடையாது, ப்ளஸ். அதனால் 20 போட்டேன். மேலேருந்து இங்கே வரும்போது 20 போட்டேன் ப்ளஸ்ஸு. இதே இல்லை யூடிஎல்லும் இருக்குது. இந்த யூடிஎல் வந்து இந்த பாயிண்ட் பிலையும் இருக்குது, ஆனால் தூரம் இல்லை. சரிங்களா? அப்போ 10 × 0 இங்கே போட்டாச்சு. 10 × 0 டிஸ்டன்ஸ் இல்லை, ஏன்னா நம்ம பாயிண்ட் பியில் மட்டும்தான் பார்க்குறோம். பாயிண்ட் பியில் பார்க்கும்போது அதுக்கு ரைட் சைடில் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த பாயிண்ட் பி மேலே இருக்கிற ஃபோர்ஸையும் கூட்டிக்கணும் நம்ம. சரிங்களா? அப்போ அப்படி பார்க்கும்பொழுது 20 kN தான் ஆன்சர் வரும். இந்த 10 வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூட்டி போட்டிருக்கோம், ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அதேமாதிரி ஷியர் ஃபோர்ஸ் அட்டு டியில் பார்க்க போகிறோம். இந்த டியில் பார்க்கும்போது ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டிக்கணும், பாயிண்ட் டியையும் கூட்டிக்கணும். சரிங்களா? ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, 20 kN ஒன்று இருக்குது, 30 kN ஒன்று இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறோம். 20 + 30 கூட்டி இங்கே போட்டோம். ப்ளஸ் அதோட இதுலேருந்து இது வரைக்கும் யூடிஎல் இருக்கா, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. அதை எப்படி போடணும்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடணும். ஃபோர்ஸ் எவ்வளோ, இந்த 10 kN ஃபோர்ஸ் தான் இங்கே இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, 1 மீட்டரில் இருக்குது. அப்போ 10 × 1 இந்த இங்கே போட்டிருக்கேன். 10 × 1 போட்டிங்கன்னா 10 தான் வரும். அப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா 60 kN. சரிங்களா? மறுபடியும் பாயிண்ட் சியில் பார்க்குறோம். பாயிண்ட் சியில் பார்க்கும்பொழுது இந்த பாயிண்ட் சிக்கு ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டிக்கணும். ரைட் சைடில் என்னென்ன இருக்குது, 20 ஒன்று இருக்குது, 30 ஒன்று இருக்குது, பாயிண்ட் சி மேலே 40 இருக்குது. அப்போ மொத்தமாக மூணுத்தையும் கூட்டிடணும். கூட்டினா 20, 30, 40, 70, 90 வருது மொத்தமாக. இதை கூட்டி போட்டுடணும். ப்ளஸ் அதோட இதுலேருந்து இது வரைக்கும் யூடிஎல் லோடும் இருக்குது. அப்போது யூடிஎல் லோடுனா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடணும். இங்கே 10 kN இருக்குது, அதுதான் இங்கேயும் இருக்குது. அப்போது 10 × 2 மீட்டர் போடணும். 10 × 2 போட்டாச்சு. மொத்தமாக கூட்டினீங்கன்னா 110 kN வரும் இதுக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. பாயிண்ட் ஏல பார்க்கும்பொழுது மொத்தமாக எல்லா ஃபோர்ஸையும் கூட்டணும். இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டணும். 20, 30, 40 இங்கே எல்லாத்தையும் கூட்டியாச்சு. ப்ளஸ்ஸு இந்த 10 kN ஃபுல் லென்த்லேயும் இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. அப்போ 10 × 4 போடணும். 10 × 4 போட்டாச்சு. போட்டுட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா 130 kN. இதுதான் ஷியர் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்லேயும் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் பண்ண போகிறோம். பெண்டிங் மூமெண்ட்டுக்கு எப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடணும். பாயிண்ட் லோடாக இருந்தாலும் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடணும். யூடிஎல்லாக இருந்தாலும் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடணும். போட்டுட்டு இன்னொரு டிஸ்டன்ஸ் பை 2ன்னு ஒன்று போட்டுக்கணும். ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் சொல்கிறேன் இங்கே. இப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் பியில் பார்க்குறோம். இந்த பெண்டிங் மூமெண்ட் பியில் பார்க்குறோம். பியிலன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸா, ஃபோர்ஸ் இன்ட்டு ரைட் சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாமே ரைட் சைடில் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ரைட் சைடில் ஏதாவது டிஸ்டன்ஸ் இருக்கா, இல்லை. ஏன்னா நம்ம பாயிண்ட் பி மேலே தான் பார்க்குறோம். பி வந்து 0 டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் ஃபோர்ஸ் வந்து 0 தான் வரும் உங்களுக்கு. 20 kN இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 தூரத்தில் தான் இருக்குது. அப்போ 20 × 0 = 0 தான். அதை போட்டுறோம். ப்ளஸ் அது மேலே யூடிஎல்னு இருக்குது. யூடிஎல் எவ்வளோ இருக்குன்னா இந்த 10 kN இதுதான் இங்கேயும் இருக்குது, ஆனால் அதுக்கும் தூரம் இல்லை. சரிங்களா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டாச்சு. இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2 இங்கே போட்டிருக்க பாருங்கள், இந்த ஃபார்முலா தான். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. ஓகேங்களா? யூடிஎல் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை மட்டும் தான் பெருக்கணும். இங்கே யூடிஎல் இல்லை, 0 டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பியில் பார்க்கும்போது, அதனால் 0 போட்டாச்சு. ஓவரால் ஆன்சர் வந்து 0 தான். 0 kN/மீட்டர். இப்போ பெண்டிங் மொமெண்ட்னு வந்துருச்சுன்னா இந்த யூனிட் தான் நீங்கள் போடணும், kN/மீட்டர் அப்படின்னு போடணும். இப்போ பாயிண்ட் பியில் 0ன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வந்து 0. ஷியர் ஃபோர்ஸ் அட் டியில் பார்க்கும்போது ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் பிரிக்கணும். இப்போ நம்ம பாயிண்ட் டியில் பார்க்கும்போது இங்கே 20 kN இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 1 மீட்டரில் இருக்குது. அப்போ 20 × 1 மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். சிம்பிள் வந்து மைனஸில் வரும் இங்கே. சரிங்களா? 20 × 1 போட்டிங்கன்னா மொத்தமாக அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இங்கே யூடிஎல்னு இருக்குது, 30 இருக்குது, 30 kN இருக்குது. ஆனால் 0 டிஸ்டன்ஸ் இல்லை இதுக்கு, ஏன்னா பாயிண்ட் டி மேலே இருக்கிறதுனால 30 × 0 போட்டுறோம். போட்டுட்டு யூடிஎல் இருக்குது, 10 × 1 போடணும். சரிங்களா? 10 × 1 போட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு, அப்புறம் டிஸ்டன்ஸ் பை 2 இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூடிஎல்னு வந்துட்டாலே இப்படி தான் போடணும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. இப்போ இதை போட்டு இதுக்கான ஆன்சர் போட்டிங்கன்னா 25 kN. சரிங்களா? இது வந்து மைனஸ் நெகட்டிவில் வரும், மைனஸ் இங்கே கொடுக்கல, மைனஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதில். ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் அட் பி வந்து 0, பெண்டிங் மூமெண்ட் அட் டி 25 kN கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட் சி, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம சியில் கண்டுபிடிக்கிறோம். ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பிரிக்கணும். ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது. அப்போ 20 kN எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்கன்னா 2 மீட்டரில் இருக்குது. அப்போ 20 × 2 மீட்டரில் இருக்குது.
அதை பெருக்கிடுறோம். ப்ளஸ் அடுத்தது 30 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே 30 இருக்குது. 30 இன்ட்டு 1 மீட்ரு. சிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். சரிங்களா? அப்போ 30 இன்ட்டு 1 போட்டுட்டோம் இங்கே. ப்ளஸ் அடுத்தது 40 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? சி மேலே இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸ் இல்லை. 40 இன்ட்டு 0, அதனால தான் 40 இன்ட்டு 0ன்னு போட்டிருக்கோம். சிலேருந்து எவ்வளோ தூரம்னு பார்க்கணும், அது தூரம் இல்லாதனால 0 போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது யூடிஎல் எப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது? 10 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இருக்குன்னா 2 மீட்டருக்கு இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் பை 2னா 2/2னா 1 வரும். சரிங்களா? இப்போது இதுக்கான ஆன்சர் 90 கிலோமீட்டர். இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் மீட்டர்னு வரும். சரிங்களா? அடுத்தது எல்லா ஆன்சரையும் பார்த்துருவோம். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட்டு ஏல பார்க்குறோம். இப்போ பெண்டிங் மொமெண்ட் அட்டு ஏலன்னா ரைட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை பெருக்கிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம 20 கிலோமீட்டர் இருக்குது, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா பாயிண்ட் ஏலேருந்து பார்க்கணும். ஏன்னா ஏக்கு தான் நம்ம பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏலேருந்து 4 மீட்டரில் இருக்குது. அப்போ 20 × 4 போடணும். ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 30 கிலோமீட்டர் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 3 மீட்டரில் இருக்குது. 30 × 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 40 கிலோமீட்டர் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 2 மீட்டரில் இருக்குது. அப்போ 40 × 2 போட்டு இங்கே போட்டாச்சு. சரிங்களா? அடுத்தது யூடிஎல் பார்க்க போகிறோம். இப்போ யூடிஎல் வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது, ஃபுல்லாக 4 மீட்டர்லேயும் இருக்குது. அப்போ 10 × 4 10 × 4 போட்டாச்சு. இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2 போடணுமா? அப்போ 4/2 போட்டாச்சு. போட்டு ஆன்சர் போட்டிங்கன்னா 330 கிலோமீட்டர் மீட்டர் வரும் இதுக்கான ஆன்சர். இப்போ இது எல்லாமே நெகட்டிவ் தான், மைனஸ் தான். மைனஸில் தான் நம்ம ட்ராயிங் வரையணும். இதில் மைனஸ் விட்டு போயிருக்கு, நீங்கள் மைனஸ் சேர்த்துக்கணும். சரிங்களா? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட ப்ரெசன்டேஷன், அதனால் இதில் மைனஸ் இல்லாமல் இருக்குது, நீங்கள் மைனஸ் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டை வச்சு ட்ராயிங் வரைய போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ், இப்போ ஷியர் ஃபோர்ஸில் வந்து எல்லாமே ப்ளஸ் தான், பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. அதனால் நம்ம ட்ராயிங்கை மேலே தான் வரைய போகிறோம். சரிங்களா? பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இது. ஏன்னா எல்லா ஆன்சருமே ப்ளஸில் இருக்குது, அதனால் மேலே வரையணும் இதில். சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வந்து 20 கிலோமீட்டர். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 20 கிலோமீட்டர்னு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ பிலேருந்து டிக்கு நடுவில் எதுவும் ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இப்போ ஸ்லாண்டிங்காக அப்படி போடணும். எப்படி போடணும்னா மொத்தம் இங்கே 30 இருக்கா? அப்போ 30 நேரடியாக இப்போ 20லேருந்து மொத்தம் இங்கே கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்க்கும்போது ஷியர் ஃபோர்ஸ் அட் டியில் வந்து 60 வருதா இங்கே? அப்போது மொத்தம் 60. இடையில இங்கே ஃபோர்ஸ் இருக்கிறதுனால பாதி 30 இங்கே போட்டுட்டு மீதி 30 இங்கே கூட்டிக்கணும். ஏன்னா இங்கே பாயிண்ட் லோட் தனியாக 30 இருக்குது, அதோட யூடிஎல்னு இருக்குது. யூடிஎல் எவ்வளோக்கு இருக்குன்னா 10க்கு தான் இருக்குது. அப்போ 20ம் 10ம் கூட்டினீங்கன்னா 30 இங்கே வந்துடும். ப்ளஸ் 60, அதாவது இன்னொரு 30 கூட்டினீங்கன்னா இங்கே 60 வந்துடும். சரிங்களா? இப்போ அதேமாதிரி இங்கே பார்க்குறோம். ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சியில் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் வருது. இது மொத்த ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாயிண்ட் லோடு ஒரு 40 கிலோமீட்டருக்கு இருக்குது. அதனால என்ன செய்யணும், ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ இங்கே இருக்குன்னா யூடிஎல் வச்சு பெருக்கி பார்க்கணும். இப்போ 10 இருக்குது. 10 × எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? 1 மீட்டருக்கு இருக்குது. அப்போ நம்ம 10 × 1 மீட்டருக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போடணும். அதாவது 60லேருந்து 10 கூட்டினீங்கன்னா 70, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 60லேருந்து 10 இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ? 110க்கு நேரடியாக கோடு போட்டுற வேண்டியதான். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சால் போதும், அக்யூரேட்டாக வரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் அட்டு டியில் இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட்டு ஏல பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர்னு வருது. இப்போ இந்த இடத்துல 130 கிலோமீட்டர்னு வருது. அப்போ 130ன்னா இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 2 மீட்டர் இருக்குது. அங்கே யூடிஎல் எவ்வளோ இருக்குன்னா 10 kN/மீட்டர் இருக்குது. அப்போ 2 மீட்டர் இருக்கா? 10 × 2 போட்டிங்கன்னா 20 வரும். அப்போ இந்த ஸ்லாண்டிங்காக உள்ளது வந்து 20 kN போடணும். அடுத்த போட்டிங்கன்னா 20 kN. இது வந்து 20 kN. அதை அப்படியே சேர்த்து போடலாம். இங்கே வேறு எதுவும் பாயிண்ட் லோடு இல்லை, அதனால் அதோட க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இது 20 kN ஸ்லாண்டிங்காக போட்டு 130ல் புள்ளி வச்சு கோடு போட்டணும். போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். சரிங்களா? இதை நீங்கள் தனித்தனியாக பிரித்து போடணும். இதே நீங்கள் பாயிண்ட் லோடாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்லாண்டிங் வராது, கோடு நேராகவே வரும். இதை நீங்கள் யூடிஎல் இங்கே இருக்கிறதுனால இந்த ஸ்லாண்டிங்காக போடணும். அது எவ்வளோங்கிறத இங்கே குறிச்சிடணும். சரிங்களா? குறிச்சிட்டு இன்னொரு மேலே இப்படி ஒரு கோடு இழுத்து போடணும். அதில் இழுத்து போடுற மாதிரி வராது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைவோம். இப்போ பெண்டிங் மொமெண்ட்டில் எல்லாமே நெகட்டிவ் தான், அதனால் வந்து மேலேருந்து நம்ம வரையணும். சரிங்களா? கோடு மேலே போட்டுட்டு கீழே எல்லாமே வரையணும். பெண்டிங் மொமெண்ட் அட் பி வந்து 0 ஏற்கனவே போட்டிருக்கோம். பெண்டிங் மொமெண்ட் அட் பி வந்து 0. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் டி வந்து 25 kN/மீட்டர். மைனஸ் வரும், மைனஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதில் மிஸ் ஆகிருக்கு, நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 25 kN. அப்போ பியில் 0, டிக்கு வரும்போது 25 ஆயிடுச்சு. 25னா இந்த இடத்துல இருக்கும், ஒரு மார்க் பண்ணணும். முதல்ல 25 kN மார்க் பண்ணிவிட்டு இப்போ பிக்கும் டிக்கும் நடுவில்
யூடிஎல் இருக்குதுன்னா அந்த கோடை நீங்கள் வளைச்சி போடணும், நேராக போடக்கூடாது, இப்படி ஒரு கர்வ் மாதிரி போடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் கோடு போடணும், சரிங்களா? ஏன்னா இடையில யூடிஎல் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி தான் கோடு போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் அட் சியில் வந்து 90 kN. 90னா நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்படி வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் டிக்கும் சிக்கும் நடுவில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்குதுன்னா அது நீங்கள் இப்படி கர்வ் மாதிரி வளைச்சி தான் போடணும், சரிங்களா? அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் அட் ஏல பார்த்திங்கன்னா 330 kN இருக்குது. இப்போது அப்படின்னா ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கோடை இப்படி வளைச்சி போடணும். ஏன்னா இங்கேயும் யூடிஎல் இருக்குது. யூடிஎல் இல்லைன்னா நீங்கள் நேராகவே கோடு போட்டுடலாம். இப்போ யூடிஎல் இருக்கிறதுனால நீங்கள் வளைச்சி போடணும். போட்டு இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பெண்டிங் மொமெண்ட்டு டயக்ராம். இப்போ இது வந்து உங்களுக்கு பிக் கொஸ்டினில் தான் வரும். இந்த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் கற்றுக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு 14 மார்க் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இதில் எதுவும் சந்தேகம் தான் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி அதிகமாக தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம். அடுத்து யூடியூப்லேயும் சர்ச் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் என்வி பப்ளிகேஷனில் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்லேயும் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அதேமாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு ராஜ்புட் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு, எஸ்என் பப்ளிகேஷன். அதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.